சிங்கர் பவதாரணி அவர்களோட வீட்டில் ரகசிய சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அதில் என்ன இருக்குது அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பவதாரணி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவங்கள பற்றி ஏராளமான செய்திகளை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்தது தான் அவங்க வீட்டில் ரகசிய சுரங்கப்பாதை இருக்குது அப்படிங்கிறது. சுரங்கப்பாதை அப்படின்னா மன்னர் காலத்தில் இருந்த மாதிரியான சுரங்கப்பாதை கிடையாது. அண்டர் கிரவுண்டில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதாவது அவங்க வீட்டோட டாக்குமெண்ட்ஸ், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழமையான நகைகள், இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயங்கள் பென்ட்ரைவ்ல போட்டு அந்த பென்ட்ரைவை கூட அந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. இந்த ஒரு இடத்துக்கு வீட்டில் வேலை செய்யறவங்க யாருமே அலௌடு கிடையாது. வீட்டில் உள்ள முக்கியமான நபர்கள் மட்டும்தான் போக முடியும். அதனால இந்த இடத்த ரொம்பவே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணி வந்திருக்காங்க. பவதாரணி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவங்களோட முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு ரகசிய அறை சுரங்கப்பாதை அங்க இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதே போல இன்னொரு 2 விஷயங்கள் பவதாரணியை பத்தி ரொம்பவே வைரலா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, பவதாரணி அவர்கள் ஒரு நல்ல சிங்கர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க இசையமைப்பாளராகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் சமீபத்தில் கூட அவங்க கடைசியாக இசையமைச்ச ஒரு பாடல் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருந்துச்சு. இந்த ஒரு பாடலை அவங்களோட அண்ணன் கார்த்திக் ராஜா மற்றும் ஜிவி பிரகாஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலோட தலைப்பு ஒரு புயலின் தோணி அப்படிங்கிறது. இந்த பாடல் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னும், இந்த பாடலில் உள்ள வரிகள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னும், இந்த பாடலை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லபடியாக வரணும்னு பார்த்து பண்ணாங்க அப்படிங்கிறத சமீபத்தில் அவங்க அண்ணன் கார்த்திக் ராஜா ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவர்களுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு பாடல் இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இவங்க இசையமைப்பாளராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்திருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கடைசி ஆசையுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. அது என்னன்னா, புற்றுநோய் இதுக்கப்புறம் கியூர் பண்ணவே முடியாது, ரொம்பவே சிவியரான ஸ்டேஜுக்கு போயாச்சு, அவங்க இன்னும் ஒரு மாசத்துல இறந்துருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்களோட அதிகபட்ச ஆசையாக என்ன இருந்திருக்குன்னா, அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பவதாரணிக்கு இளையராஜா அவர்கள்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க இசையிலே தான் வளர்ந்தாங்க. அண்ட் அவரை பார்த்து தான் இசையமைப்பாளர் ஆகணும், பாடணும் அப்படிங்கிற ஆசைலாம் அவங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ கடைசியாக என் ஆசை என்னன்னா, எங்கள் அப்பா கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு ஆசையை கேட்டதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் பவதாரணி அவர்கள் கூடவே தான் இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. கான்செப்ட் எல்லாத்தையுமே தள்ளி போட்டிருக்காரு. இவங்க இறக்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே இளையராஜா அவர்கள் அவங்க பொண்ணு கூட தான் இருந்தார். அவங்க கடைசியாக கேட்ட விஷயங்கள், பார்க்கணும்னு நினச்ச விஷயங்கள், அவங்களுக்கு இளையராஜா சாரோட பாட்டு அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அப்பாவை பாட சொல்லி அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. இந்த நியூஸ் வெளியாகி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.